உண்மையாவே அப்படியே எல்லாருக்குமே ஒண்ணு தான் சொல்ல விரும்புறோம். உள்ளுன்னா வடை உள்ள வந்துருக்கு எஸ்டிஆர் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் தனுஷ் பத்தி எல்லாம் பேசினாங்க. நாங்களாம் ஓகே இப்படி சைஸ் தான் போகுது. போய் பார்த்தா அன்டோல்ட் ஆஃப் ஸ்டோரி வடை தேடி இருக்காங்க. அப்புறம் அரசன் அப்படியே வந்து நாங்களாம் சதர்ந்து படம் சதர்துனா நம்ம இங்க எஸ்டிஆர் வழக்கத்தை போடு. இப்படி இருக்கு பங்கு இப்படி அப்படியே நாங்க கேட்கவேடா கத்தி தொண்டியே போயிடுச்சா கத்தி அப்படி இருக்குடா. இருந்துச்சு வேற லெவல் இருந்துச்சு. எஸ்டிஆரோட செய்கை வெற்றிமாறனோட செய்கை அந்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதான் அந்த மூஞ்சில ரத்தம்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த பீரியட்ல இந்த மாதிரி இருக்காரு. அந்த வடச்சென்னையோட வேர்ல்டுக்குள்ள இவர் உள்ள பூண்டாருல அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா பக்காவா பெர்ஃபெக்டா இருக்காரு. அதனால தரமா தான் இருக்குது. நெல்சன் வந்திருக்காரு. இவரும் தனுஷ் எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அதான் நம்ம கோலிவுட ஏதோ கொஞ்சம் ஓரளவு காப்பாத்தலாம்ன்ற மாதிரி இது நம்பிக்கை வச்சு ஒரு இது அந்த மாதிரி சொல்லலாம். நம்மள வந்து சேவ் பண்ண வராங்க. ஒரு தனியா ஒரு கூட்டமே ஒண்ணு வருது. நாங்க கிளம்பி வரோம் எல்லாருமே இப்போ ஒரு மாதிரி அமிக்கிட்டீங்க நாங்க வரோம் நாங்க இறங்கி நாங்க செய்யறோம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் பக்கா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு சனா மட்டும் தான் செட் ஆவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா பரவாயில்ல. அனிருத்தா அவரோட வேலையை அவரு கரெக்டா பாத்துட்டாரு. சோ இந்த வேர்ல்டுக்கு ஏதோ ஒண்ணு சூப்பரா பண்ணிருக்காரு. ஆனா பக்கா இது எல்லாமே பார்க்கும்போது எனக்கு அப்படியே எப்படி சொல்றது அதாவது கூஸ் பம்ப்ஸ் வாங்கல. அந்த 5 நிமிஷம் போனதே தெரியல. 3 வாட்டி போட்டாங்க. இன்னும் ஒரு 10 வாட்டி போட்டிருந்தா கூட அப்படியே கொஞ்சம் பாத்துருப்போம். அந்த அளவுக்கு தரமா இருந்துச்சு. வேர்ல்டுக்குள்ள தானே இருக்கு. சோ அன்பு விசஸ் இதுல அரசன்லாம் இல்ல. அன்பும் அரசனும் சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ரெண்டுமே அதான் ஒரே வேர்ல்டுன்றதுனால தனித்தனியா பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஸோ அதான் சொன்னேன் இது எல்சிஓ அந்த இது கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு இது இல்லை. இப்போ இந்த ஒரு யூனிவர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பயங்கர ஹைப்பா இருக்கு. ஸோ இதுக்கு தான் கண்டிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். தலைவனோட ரசிகன் படம் ஹிட் ஆகும். கண்டிப்பா ஒரு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணும். அது சூப்பரா இருக்கு. உண்மையா நல்லா இருக்குது. பாருங்க நாளைக்கு வந்து பாடுவாங்க நாளைக்கு டிவில பாருங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. மியூசிக்லாம் அருமையா போட்டுருக்காரு அனிருத். பயங்கரமா இருக்கு. எஸ்டிஆர் லுக் சூப்பரா இருக்கு ப்ரோ. உண்மையா அந்த ஃபங்க்லாம் விட்டு பயங்கரமா இருக்கு. ஓகே ப்ரோ. அனிருத் பிஜிஎம் சூப்பரா இருக்கு ப்ரோ. சூப்பரா போட்டுருக்காரு அனிருத். ஆமா ப்ரோ. நெல்சன் ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க ப்ரோ நீ எல்லாம் வடச்சனை ஈக்குவலா இருக்குமான்னு தெரியல. அதான் பாப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதோட வேர்ல்டு தான் இருக்குது. ஆனா எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது ப்ரோ. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. புரியல சூப்பரா இருந்துச்சு. கிளீன் ஷேவ்ல ஒரு லுக் செமையா இருந்துச்சுண்ணா. டைட்டா இருந்துச்சு. நடுவுல ஃபீல் பண்ற மாதிரி ஒண்ணு வந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்தாரு. அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. தனுஷ் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. அதான் நல்லா இருந்துச்சுண்ணா. வரேன் நான் அவ்வளவு எல்லாம் பாக்கல. நான் ஃபுல்லா சவுண்ட் நான் கேட்கல. எனக்கு பெருசா எல்லாம் சொல்றாங்க இப்ப தனுஷுக்கும் சிம்புக்கும் காம்படிஷன் சண்டை அப்படி இப்படின்னு. ஆனா அவரே சொல்லியிருக்காரு. தனுஷ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. தனுஷ் நடிக்கிறீங்க சூப்பரா நடிப்பாரு அப்படின்ட்டு. பகாவா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அனிருத் சூப்பரா பண்ணிருக்காரு. நான் சந்தோஷ் நாராயண் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. பட் அனிருத் சூப்பரா பண்ணிருக்காரு. இதுல பேச முடியல. புரியல யார் லெவலு. ரெண்டு கெட்டப் இருக்கு. ரெண்டுமே செம்மையா இருக்கு. ஆமா வடச்சென்னை வேர்ல்டு தான். அதோட பயங்கரமா இருக்கும். ஒரு 10 வருஷம் சேர்ந்து அப்படி இருக்கு. அந்த மாதிரி இருக்கும். இவர் தான் ப்ரோ. சிம்பு தான் ப்ரோ. வேற யாரு ப்ரோ? அந்த ரா லுக் ப்ரோ. வடச்சென்னை அந்த பழைய இது ப்ரோ. அனிருத் வேற லெவல்ல செய்வாருன்னு நினைக்கிறேன். இப்ப லைட்டா ப்ரோமோக்கு செஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் அவரும் சிம்புவோட இதுதான் எல்லாமே. ஆமா ப்ரோ. அது பாக்கட்டும். எல்லாருக்கும் சொல்லிட்டோம்னா நல்லா இருக்கு. வந்துட்டோம் எல்லாம் ஃபுல் அந்த இது ஒரு 5 நிமிஷம் எப்படி இருக்குன்னு பார்த்து சம்பவம் இருக்கு பாக்கணும். யூடியூப் வைப் வேற லெவல் ப்ரோ. தெரிச்சிருச்சு ஸ்கிரீனு. அந்த ரா லுக் ப்ரோ. வடச்சென்னை பழைய இது ப்ரோ. வடச்சென்னை நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. நான் சிம்பு தனுஷ் ஃபேன். ஸோ வந்துட்டு எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு. ஆனா வரும். 2 பேருக்கும் சம்பவம் இருக்கு. அந்த கம்பாரிசன் பார்க்க மாட்டோம் ப்ரோ. சிம்புக்கு அவங்க ஃபேன்ஸ்க்கு இந்த லுக் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு தனுஷ் இந்த வடச்சென்னை அந்த முன்னாடி இருந்த அன்பு
அது கடைசியா எல்சில வந்து தனுஷும் சிம்புவும் சேர மாதிரி ப்ரோ ஸ்கிரீன் தெரிச்சிரும் மாசா இருக்கு ப்ரோ செம்ம மாசா இருக்கு லுக் 2 லுக்கு ப்ரோ ஒன்னு பழைய லுக்கு ஒன்னு 80s அந்த 90sல ஒரு லுக்கு இப்ப கரண்ட்ல ஒரு லுக்கு ப்ரோ ரெண்டுமே ப்ரோ ஒரு லுக்ல வந்து ஒரு ஃபன் பண்றாப்ல இப்ப கரண்ட் லுக்ல அந்த பேக் டிராப்ல வரதுல தான் மாஸ் காட்றாப்ல அனிருத் பிஜிஎம் வந்து எப்படி சொல்றது அதிருது பிஜிஎம் ஆனா விசில் சத்தத்துல கேட்கல அதை விட எங்களோட விசில் சத்தம் அதிருது ஆனா 3 வாட்டி போட்டாங்க ஒன்ஸ் மோர் கேட்டு தேர்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது பிஜிஎம்லாம் வந்து எப்படி சொல்றது தெரியுது ப்ரோ பிஜிஎம் இன்னொன்னா வேலைப்பாடு பண்ணி வச்சுக்கிறாருன்னு தெரியல அனிருத் பயங்கரமா இருக்கு நெல்சன் அதான் ப்ரோ ஸ்டோரி கேட்கிறாரு அதாவது சிம்போட ஸ்டோரியே கேட்கிறாரு அவரு படமா பண்றதுக்கு சிம்பு வந்து ஒரு வட சென்னை வேர்ல்டு தான் ப்ரோ அது போட்டாங்களே அதுக்கும் மேல இருக்கும் ப்ரோ ஏன்னா ரைட்டிங் அந்த அளவுக்கு வெற்றிமாறன் வந்து அவ்வளவு சூப்பரா ரைட்டிங் பண்ணுவாப்ல அதனால அதை விட இப்ப பயங்கரமா தான் இருக்கும் ப்ரோ ஸ்கிரீன் பிளே எல்லாம் வெற்றிமாறன் ப்ரோ நம்ம சொல்ல வேணாம் அவரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல வெற்றிமாறன் பத்திலாம் அது அதாவது ஒரு 5 நிமிஷம் ப்ரோமோக்கே எப்படி இருக்குன்னா இன்னும் படம் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியல ப்ரோ சூப்பரா இருக்கு செம்மையா சூப்பரா இருந்தேண்ணா செம்மையா அந்த வெற்றிமாறன் மாஸ் பண்ணியிருக்காரு ஆமா நெல்சனும் வந்திருக்காரு சூப்பரா இருக்குண்ணா சனா இல்ல அந்த மாதிரி குரல்லாம் இல்ல செம்மையாவே இருக்கு சாங் ஒருத்தனா பயங்கரமா இருக்கு விண்டேஜ் லுக் பயங்கரமா இருக்கு ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ பயங்கரமா இருந்தாரு ப்ரோ அவள்தான் ப்ரோ படம் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ வெறித்தனமா இருந்துச்சு ப்ரோ அன்எக்ஸ்பெக்டடா நெல்சன் வந்து ப்ரோமோல இருக்காரு வட சென்னையில இருக்குன்னு தான் நினைச்சு போனோம் அதே மாதிரி அந்த அன்ஃபோல்டு ஸ்டோரியா வட சென்னை சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க வெயிட்டிங் ப்ரோ மூவிக்காக இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் ப்ரோ அதான் ப்ரோ அதுக்கு மேலதான் இருக்கும் எனக்கு தோணுது ப்ரோ அந்த பிரசன்ஸ் அப்படியே தான் ப்ரோ இருக்கு அந்த விஷுவல்ஸ் இருக்கும்ல வட சென்னை விஷுவல்ஸ் அந்த விஷுவல்ஸ் தான் நமக்கு அப்படியே அதுல இருக்கு ஸோ நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல எஸ்டிஆரோட கம்பேக் இதுல பார்க்கலாம்னு தோணுது ப்ரோ ஆல்ரெடி ஒரு கம்பேக் லுக்கே பயங்கரமா இருக்கும் இது இன்னும் வெறித்தனமா இருக்கு ப்ரோ அதையும் தாண்டி தான் ப்ரோ இருக்கும் கண்டிப்பா அது மாநாடுக்கு தாண்டி கண்டிப்பா இருக்கும் அது வெற்றிமாறன் சொல்லவே வேணாம் கண்டிப்பா இருக்கும் மூச்சு தெரிஞ்சா தாறுமாறு ப்ரோ பிஜிஎம் வேற லெவல் கலைஞர் அனிருத் ஐ திங்க் தியேட்டருக்கு போய் நம்ம வைப் தான் ஆகணும் போயிட்டு நேரில் போயிட்டு வட சென்னை விட கொஞ்சம் பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன் சிம்போட லுக் அப்படி இருக்கு தாறுமாறா பண்ணிருக்காரு சிம்பு பழைய சிம்பு தாறுமாறா இருக்காரு சூப்பரா இருக்காரு சிம்பு நிக்க முடியலாங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா இருந்துச்சு எதுவுமே சொல்ல ப்ரோ செம்மையா இருக்குண்ணா வேற மாதிரி தொண்டை போயிடுச்சுண்ணா எனக்கு வேற மாதிரி அனிருத் வேற மியூசிக் அன்எக்ஸ்பெக்டட் காம்போ ஆனா அதான் நான் சொல்லிட்டேன் வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னை தானா அதுல காட்டிட்டாங்கண்ணா இன்னொரு யூனிவர்ஸ் காட்ட போறாரு ஒரு அதுல அது பாக்கலாம்ண்ணா ஆனா கண்டிப்பா வெற்றிமாறன்ல சம்பவம் செய்வார்ண்ணா